ஸோ விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது மெயினாக நம்ம வந்து சில கட்டுப்பாடுகள் தான். உணவு கட்டுப்பாடுகள், உணர்வுகள் கட்டுப்பாடுகள், இதெல்லாம் கட்டுப்பாடுகள். ஆகாரம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறச்சு முழுமையான அரிசி உணவோ அல்லது முழுமையான உணவு வகைகள் எதையுமே எடுக்கக்கூடாது. நீர் ஆகாரங்கள் தான் எடுத்துக்கணும். பால் சாப்பிட்லாம், கஞ்சி சாப்பிட்லாம், பழ வகைகள் சாப்பிட்லாம். இது 6 நாளும் உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் இருக்கலாம். இல்லை கடைசி நாள் அந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மாத்திரம் முடியாதவங்க ஒரு நாள் விரதம் இருக்கலாம். ஸோ ஒரு சஷ்டி விரதம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்றைய தினம் காலை அவங்க வந்து குளிச்சுட்டு சாமிகிட்ட போயிட்டு ஒரு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம் 2மே வந்து அவங்க படிக்கலாம். இருவேளை படிக்கணும். காலையிலையும் படிக்கணும், சாயங்காலமும் படிக்கணும். இருவேளையும் அவங்க குளிக்கணும். மத்தியானம் வந்து தூங்கக்கூடாது. அண்ட் இரவு நேரத்தில் படுக்கையில் படுத்துக்கக்கூடாது. ஸோ கீழே கட்டாந்தரையில் தான் படுத்துக்கணும். ஒரு சபரிமலைக்கு போகும்பொழுது எப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பீங்களோ இது இந்த 6 நாட்களும் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை.